ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. பட்டாசு தொழிலை முடக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி சிவகாசியில் திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். உலக வரைபடத்திலே இடம்பெறக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு வாய்ப்பை, இடத்தை பெற்ற இடம் நம்முடைய சிவகாசி பகுதி. இன்று நூற்றல்ல, நேற்றல்ல, ஏறத்தாழ நூற்றாண்டு காலமாக ஒரு தொழில் செழித்து வளர்ந்து அந்த தொழிலை நம்பி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு அதில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தொழில் நம்முடைய ஜீவாதார தொழிலாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழில். இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 மாத காலங்களில் ஒரு அரசாங்கமே பட்டாசு தொழிலை இன்றைக்கு நசுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற போது ஏதோ சில நிறுவனங்கள், அந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதல்ல, அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழில் பாதிக்கப்பட்டுவிடும் என்பது மட்டுமல்ல கோரிக்கை. இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஏறத்தாழ 6000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் இந்த வட்டாரத்தில் இருக்கிற போது அதை நம்பி ஏறத்தாழ 10 லட்சத்திற்கும் மேற்பட்டக்கூடியவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழில் இன்றைக்கு முழுமையாக முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த நிலையை கண்டித்து தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் மாத்திரமல்ல, நம் அனைவருடைய உரிமை குரலை, உணர்வுகளை எதிரொலிக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அனுமதியோடு இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டியதனுடைய கட்டாயத்தை வலியுறுத்தி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் அங்கே அளித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய குரலை மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஓங்கி எழுப்பக்கூடிய ஜனநாயக சக்தி, ஒரு ஆற்றல் மிக்க, வீறு கொண்டு எழக்கூடிய, காத்திரமிக்க ஒரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களாலே போற்றி வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நம்மை பொறுத்த மட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய துயர சம்பவங்களிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ளுகிறோம். 2 தினங்களுக்கு முன்பு கூட நமஸ்கார் பட்டியலே ஒரு விபத்து ஏற்பட்டு 3 பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் உள்ளபடியே வருத்தப்படுகிறோம். அந்த துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது. நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அந்த குடும்பத்திற்கும் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதற்கும் செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் மறுக்கவில்லை. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்முடைய பகுதியிலே நடந்துவிடக்கூடிய இந்த விபத்துக்களை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமான பட்டாசு தொழிலையே ஒரேடியாக முடக்கிவிட்டு அதை நசுக்குவது எந்த வகையிலே நியாயம் என்பதைத்தான் இந்த போராட்டத்திலே நாம் கேள்விகளை கேட்க வைக்கிறோம். இந்த ஒரு தொழிற்சாலை மூடப்பட்டால் அது அந்த நிர்வாகத்தோடு முடிந்து விடால். அந்த நிர்வாகத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பங்களுடைய நிலையை அதிகாரிகள் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். விதிகளை பின்பற்றாமல், விதிகளுக்கு முரணாக அல்லது விதிகளையே இல்லாமல் காற்றிலே பறக்க விட்டு, எந்த ஒரு விதிகளுக்கும் உட்படாமல், அரசினுடைய அனுமதியை பெறாமல் இன்றைக்கு ஏதேனும் தொழிற்சாலையில் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த தொழிற்சாலைகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதை யாரும் தடை சொல்ல போவதில்லை. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த கூட்டத்தில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகுல் காந்தி இணைப்பில் இருக்கிறார். ராகுல் காந்தி, ஆர்ப்பாட்டத்தில் தாவேக அரசு மேல பட்டாசு தொழிலை முடக்கும் நடவடிக்கை இருக்குது, தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படலன்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல் என்ன? கண்டிப்பாக பிரியதர்ஷினி, அதாவது திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் சிவகாசி பேருந்து நிலையம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் பட்டாசு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்.
இங்கு அதாவது தாவேக அரசு தான் வருவதற்கு முன்னாடி வாக்குறுதியாக கொடுத்த ஒவ்வொரு பட்டாசு ஆலைகளுக்கும் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படும். அதேபோல் சிவகாசி மட்டுமல்ல மாவட்டம் முழுவதும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்கின்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. ஆனால் நடந்து கொண்டிருக்கின்ற பட்ஜெட் தொடரில் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். மேலும் 1500 கோடி ரூபாய் வருமானம் ஈர்க்கப்பட்டுள்ளது என்று கூறிய நிலையில் தனது சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலை முடக்குவதற்கான பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், ஒரு அரசானது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவரது தொழிலை வளர்ப்பது எப்படி என்பதை பார்க்க வேண்டும், ஆனால் இவர்கள் அதையெல்லாம் பார்க்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலை வளர்ப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் அவர்கள் செய்யவில்லை. ஆய்வு என்கின்ற பெயரில் தொடர்ச்சியாக தொழிற்சாலைகளை சீல் வைக்கும் முயற்சிகளை மட்டுமே செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது விற்பனை நிலையங்களுக்கும் சென்று சிறிய பொருள்களை கூட வைத்திருந்தால் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. முக்கியமான ஆவணங்கள் எல்லா உரிமங்களும் பெற்றிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு சென்று சீல் வைக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு இழைக்கப்படும் உரிமை இடங்களை சீல் வைப்பது நல்லது, ஆனால் எல்லா இடங்களையும் சென்று. நன்றி. தகவல்களுக்கு நன்றி ராகுல் காந்தி. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.